ஃப்ரெண்ட்ஸ், திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். மக்கள் திலகம் அறச்சொல் பேசாதவர் நீ அழிந்து போவாய் அப்படின்னு சொல்லவே மாட்டார். நல்லா இருப்பாய், நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் வாழ்த்துவார். எதை அடக்க முடிகிறதோ இல்லையோ நாவை அடக்கி ஆளும், இல்லை என்றால் சோகத்தில் விழுந்து மானம் இழக்க நேரிடும் என்கிறார் திருவள்ளுவர். ஃப்ரெண்ட்ஸ், நம் நாவிலிருந்து வரும் வார்த்தை ஒரு உயிரையே கொல்லும். அதற்கான உண்மை நிகழ்ச்சியை இந்த வீடியோவில் பதிவிட விரும்பினேன். ஒரே வார்த்தை ஒரு உயிரை கொன்றது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டின் பக்கத்தில் ஒரு விதவை தாயும் அவருடைய மகனும் இருந்தார்கள். அதற்கு அடுத்த வீட்டில் ஒரு குடும்பம், கணவன் மனைவி குழந்தை இருந்தார்கள். இந்த விதவை தாய்க்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு நாள் பெரும் பிரச்சனை ஏற்பட்டு சண்டை சீரியஸாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த பெண்ணின் கணவனும் சரி, விதவை தாயின் மகனும் அவர்களை தடுக்கவில்லை. அதாவது சமாதானம் செய்கிறார்கள், ஆனால் இவர்கள் அடங்க மறுக்கிறார்கள். இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் வார்த்தைகள் கீழ்த்தரமாக போய்விட்டன. அதனால் என்னாலும் சென்று தடுக்க முடியவில்லை. பெண்கள் விஷயம் என்று விட்டுவிட்டேன். ஒரு கட்டத்தில் அந்த தாயை ஒரே ஒரு வார்த்தை அந்த பெண் கூறினாள். என்னவென்றால், மகனை தாயுடன் சம்பந்தப்படுத்தி இந்த வார்த்தையை கூற என் நாக்கூசுகிறது. இருந்தாலும் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். அந்த வார்த்தை கேட்டவுடன் அந்த தாய் தன்னுடைய வீட்டு நிலைப்படியில் அப்படியே உட்கார்ந்து விட்டார். மகன் என்னம்மா சொல்கிறான். அவங்களால பேச முடியவில்லை. எனக்கே உணர்ச்சி வசமாக இருக்குது. அந்த மகன் கொஞ்சம் தண்ணி தெளித்த உடனே அந்த நிலைப்படியில் இருந்து உட்கார்ந்த அந்த தாய் அப்படியே சரிந்து விழுந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறுகிறார். ஒரு நாவில் இருந்து வரும் வார்த்தை, ஒரே வார்த்தை ஒரு உயிரையே கொன்றுவிட்டது. அந்த தாயின் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஃப்ரெண்ட்ஸ், மதுரை வீரன் திரைப்படத்தில் மக்கள் திலகமும் என்எஸ் கிருஷ்ணனும் ஒரு பாடலில் பறை அடித்துக்கொண்டு கேள்வியும் பதிலுமாக வரும் அந்த பாடல். அதில் நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கிற மாதிரி பாடலாசிரியர் எழுதியிருப்பார். அதில் புகையும் நெருப்பும் இல்லாமல் எரிவது எது அப்படின்னு கேட்பார். என்எஸ் கிருஷ்ணன் விடை சரியாக சொல்ல மாட்டார். மக்கள் திலகத்தை சொல்லுவார். அவர் பசித்து இருக்கும் ஏழை மக்களின் வயிறு அப்படின்னு சொல்லுவார். அதுதான் விடை. அடுத்தது, உலகத்திலே மிக பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு கேட்பார். கத்தி, கோடாரி, அம்பு, வில்லு, ஈட்டி எல்லாம் சொல்லுவார். அப்புறம் எனக்கு தெரியல, நீயே சொல்லுப்பா அப்படின்வார். அதற்கு சரியான விடையை மக்கள் திலகமே கூறுகிறார், கேளுங்கள். மக்கள் திலகம் முதல்வராக அமெரிக்காவில் சுற்றுப்பயணம்.